என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசையரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பங்கு சந்தைகள் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லைட்லி டிசப்பாயின்மெண்ட் அப்படி தான் சொல்லணும். நேற்று தான் நான் சொல்லியிருந்தேன், டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து லாங் ஆகுது, ஸோ கொஞ்சம் மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன கரெக்ஷன். ஆனால் இன்றைக்கி இந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் மட்டும்தான் இந்த சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. நீங்கள் ஜூனியர் நிஃப்டி பாருங்கள், மிட் கேப் பாருங்கள், ஸ்மால் கேப் பாருங்கள், எல்லாமே நல்லா மேலே போயிருந்தது. ஈவன் பேங்க் நிஃப்டி கூட ரொம்ப நல்லா இருந்தது. பேங்க் நிஃப்டி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் நேற்று. ரிசர்வ் பேங்க் பாலிசி மீட் இருக்குது வெள்ளிக்கிழமை காலையில். ஸோ ரிசர்வ் பேங்க்கில் கொஞ்சம் வட்டி விகிதங்களை கொஞ்சம் குறைப்பாங்க, ஒரு 0.25% வட்டி குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் மார்க்கெட்டில் பேச்சு அடிபடுது. இதுக்கு காரணம் என்னென்னா, நான் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இந்த பட்ஜெட் வந்து ஒரு மேக் ஆர் பிரேக் பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் வந்து ஏதாவது ஒரு பிளாக் பஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் வரணும், வந்தால் தான் இந்த எஃப்ஐஐ சென்டிமெண்ட்டை வந்து டர்ன் அரவுண்ட் பண்ண முடியும். இல்லைனா தொடர்ந்து எஃப்ஐஐ விற்றுக்கினே இருந்தாங்கன்னா நம்முடைய பங்கு சந்தைகள் தேராதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பட்ஜெட்டில் பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரலனாலுமே நெகட்டிவாக எதுவும் வரல. ஒரு சில பாசிட்டிவ் விஷயங்கள், அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து அப் டு 12 lakhs கிடையாது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பெருசாக ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு பதில் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுன்னு இருக்கலாம். அப்படி செஞ்சால் நம்ம வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு 60,000 கோடிக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஸ்டோரி இப்போ வந்தது. அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் இந்த 12 லட்சம் வந்தது. இப்போ அடுத்தது ஆர்பிஐ பாலிசி, அதில் மேபி ஒரு 0.25% வட்டியை குறைக்கலாம். ஸோ இப்படி அப்பப்போ சின்ன சின்னதாக நல்ல நல்ல விஷயங்களை பண்ணி மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிசர்வ் பேங்க்கில் 0.25% வட்டி குறைப்பாங்கன்ட்டு. அதுதான் இங்கே கரன்சி மார்க்கெட்லையும் எதிரொலிக்குது. இன்றைக்கி வந்து இந்தியன் ருப்பி இன்றைக்கி வந்து ஆல் டைம் லோ, 87.50 இன்றைக்கி ஆல் டைம் லோ. இது வரைக்கும் அந்த அளவு லோ வந்தது கிடையாது. ஸோ நம்முடைய வட்டி விகிதங்கள் குறையும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ ஓவராலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் இறங்கி இருந்தது. அது மெயின்லி பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி இருந்தது. டைட்டன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி இருந்தது. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு, இண்டஸ்ட்ரியல் யூனிலிவர், ஐடிசி ஐ திங்க் நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க சில அனலிஸ்ட்லாம், சார் இந்த 7 லட்சம் வரைக்குமே வந்து ஏற்கனவே டேக்ஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து எஃப்எம்சிஜிக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 7 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வர இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு மேஜர் பெனிஃபிட்டு. ஸோ இவங்களுடைய ஸ்பெண்டிங் வந்து அந்த அடிப்படை ஸ்பெண்டிங்கை தாண்டி கொஞ்சம் ஸ்லைட்லி லக்ஸுரியஸ், ஒரு 2 வீலர், ஒரு 4 வீலர், அல்லது இந்த ட்ரிங்க்ஸு, லிக்கரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் இருக்குது, டிஸ்கிரிஷனரி அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எஃப்எம்சிஜி செக்டரை விட இந்த செக்டர்லாம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்டோ இண்டெக்ஸும் கொஞ்சம் டவுன் தான். ஆனால் மாருதிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஏறி இருந்தது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஏன்னா மாருதிலாம் வந்து ஸ்மால் கார் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்களா. பட்ஜெட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க எஸ்டிடி கலெக்ஷன் அடுத்த வருஷத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி எஸ்டிடி கலெக்ஷன் வந்து டார்கெட் அவ்வளோ அதிகமாக செட் பண்ணுறாங்க? ஸ்டாக் மார்க்கெட் மோசமாக இருந்ததுன்னா எல்லோரும் பங்குச்சந்தையை விட்டு வெளியே தான் போவாங்க. யாரும் பங்குச்சந்தையில் ட்ரேடும் பண்ண மாட்டாங்க, வர்த்தகமும் பண்ண மாட்டாங்க, முதலீடும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி கவர்மெண்ட்டுக்கு எஸ்டிடி நிறைய கிடைக்கும்னு பார்த்தாக்கா, ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்பப்போ நாங்கள் பண்ணி எதையாவது பண்ணி மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ரிவைவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே இப்போ பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களாம் நம்பிச்சுனாங்க, சரி பரவாயில்ல, நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்ல ரெக்கவர் ஆகிருக்கு, அரசாங்கமும் வந்து எஸ்டிடி டார்கெட் அதிகமாக வச்சுருக்காங்க, அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் ஏதாவது மோசமானாலுமே வந்து அரசாங்கமே ஏதாவது பண்ணி வந்து சென்டிமெண்ட்டை ரிவைவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் நல்லா மேலே போயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நிப்பான் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன்னும் 8% 8.5% அப்பு ஒரே நாளில்.
அல்ல எல்லா ஏஎம்சிஸும் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட ஷேர்ஸு, அப்புறம் சிஏஎம்எஸ்ஸு, சிடிஎஸ்எல்லு, கேஃபின் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள். ஸோ அந்த நிறுவனங்களோட ஷேர்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு 3%-8, 9% வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ பார்ப்போம். இதெல்லாம் வச்சு பார்த்தா சரி, கோயிங் ஃபார்வர்டு நம்ம மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம் நம்முடைய இது என்ன நடக்குதுன்ட்டு. இதுக்கு நடுவில் யூஎஸ் வந்து கொஞ்சம் நல்லா விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி காமிக்கிறாங்க. இன்றைக்கி இன்னும் நல்ல ரெக்கவரி இருந்ததுனால் மேபி நாளைக்கு நம்ம பங்குகள், நாளைக்கு அப்படி இல்லைனாலும் நாளன்னைக்கு பங்குகள் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 23,500க்கு கீழே போகாத வரைக்கும் நம்ம பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 23,500லேருந்து 24,000க்குள்ளார தான் நாளைக்கு ட்ரேட் முடியும். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் பாலிசியை வச்சு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.